அதாவது குறிப்பிட்ட மேட்ச் மட்டும் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து நினைச்சு நிற்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நடந்த மேட்ச் பார்க்கும்போது ஒருவேளை வந்து இது கனவாக இருக்கக்கூடாதா? Our Chennai Stars are here tonight. Our CM is here. Let us cheer them. லாஸ்டா அந்த ஒரு கேட்ச்னால மட்டும் தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட மொத்தம் ஓப்பமே வந்து குழி தோண்டி போச்ச மாதிரி ஆகி போச்சு. He posted last game. Will catch the next one. பிளே ஆஃப்ல போறதுக்கு வந்து எந்தெந்த டீம்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாலுமே வந்து நம்ம வந்து பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல வந்து ஹையஸ்டா இருக்கணும். சத்தியமா சொல்றேன், நடந்த மேட்ச் வந்து கிரிக்கெட் மேட்சே கிடையாது. ஏன் அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மறக்க முடியாத நாளா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வருஷம் மட்டும் தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் மேட்ச் வந்து ஃபுல்லாவே டவுன்ஃபாலாவே அமைஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து பிளே ஆஃப்காக வந்து எல்லா டீமும் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து சப்போர்ட் பண்ணாலுமே வந்து சிஎஸ்கே வந்து அதை வந்து பிடிச்சி மேலே ஏறாம கீழே போயிட்டாங்க. நேற்று நடந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா 5 கப்பு ஜெயிச்சு ஒரு டீம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபயர் மூவ்ல முன்னேறி போயிட்டு இருக்க ஒரு டீம் இருக்காங்க. ஆனால் வந்து எப்படியாவது வந்து பிளே ஆஃப்ல வந்து சிஎஸ்கே போயிருந்தோம் எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வருஷம் வந்து உங்களுக்கு கப்பு கிடையாதா, வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க சிஎஸ்கேவை. நமக்கு துணையா வந்து பங்காளி சேர்ந்து வெளியே வந்துட்டான்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் வந்து ஜிடி வந்து எந்த அளவுக்கு அடிப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் போடுறாங்க, டாஸ் போட்டு வந்து சிஎஸ்கே வந்து பவுலிங் எடுக்கிறாங்க, நம்ம ஜிடி வந்து பேட்டிங் எடுக்கிறாங்க. அதுலேயே வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு பட் இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு ஓப் வந்து மனசுல இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து சிஎஸ்கே எப்படியாவது பிளே ஆஃப்ல போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. வந்து அந்த ஆசையில வந்து ஜிடி வந்து இந்த அளவுக்கு வந்து மண்ணள்ளி போடுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மண்ணை அள்ளி போட்டாங்க. இப்ப என்ன பண்றது, அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டாங்க சார். வாங்க, உங்களுக்கு தெரியுமா ஓப்பனிங்ல வந்து சுமன் கில்லும் வந்து இங்க சாய் சுதர்சனும் உள்ள இறங்குவாங்க. உள்ள இறங்கி பவர் பிளே வந்து கொஞ்சம் டீசெண்டா கொண்டு போனாங்க ரெண்டு பேருமே. சரி, அதுக்கப்புறமா விக்கெட் எடுப்பான்னு பார்த்தா அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பவர் பிளே ஃபுல்லாவே வந்து டென்ஷனாவே கொண்டு போயிட்டாங்க. இந்த ஜிடிக்காக வந்து நாங்க 2 பேரும் நிக்கிறோம் அப்படிமா விட்டு வாசிக்கிட்டு இருக்காங்க. 6 போன பால் எல்லாம் பறக்குது. கண்டிப்பா வந்து ஜிடி வந்து இந்த அளவுக்கு வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து 2 பேர்னால மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து ஒரு ஊர்வலம் மாதிரி அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போறோம். அந்த எதிரி டீம் நம்ம குரூப்ல இருக்காங்க, அவங்கள விட அடிச்சு காட்டுறோம். இந்த அளவுக்கு வந்து 2 பேரோட டாமினேஷன் வந்து அந்த கிரவுண்ட்ல காமிச்சாங்க. உண்மையிலே வந்து 2 பேரும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து 2 பேரும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பா வந்து அடிச்சிருப்பாங்க. 53 பாலுக்கு வந்து 84 ரன் அடிச்சாப்ல உண்மையில சாய் சுதர்சன். உண்மையில வந்து இந்த டீமுக்கு நான் இருக்கேன்டா அப்படி மாதிரி காமிச்சிட்டாரு. பெரிய இவன் தான்டா சிவதாஸ், பெரிய இவர்னா அவர் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற நானும் பெரிய இல்ல வந்து 27 பால்ல வந்து 57 ரன் கிட்ட அடிச்சாப்ல, அது நாட் அவுட். இவங்க 2 பேரும் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜிடியால ஜெயிச்சிருக்க முடியாது. அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் வந்து ஜிடிக்கு வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஊருக்கு என்ன வர வச்சு ஆப்பிடிச்சல்ல, இப்போ என்ன பண்ணுவேன்? இது என் ஊரு, என் ஏரியா. நான் அடையாள துப்புனா ஆவடியில் நினைவுண்டா, தாம்பரத்துல தட்டினா பாரிஸ் எகரும். இது மயில் வாகனம் கோட்டடா. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மொத்த ஸ்கோர்னு பார்த்தாக்கா வந்து 229 ரன் கிட்ட அடிச்சு 4 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்க உள்ள இறங்கினாங்க. மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா வந்து 230 வந்து சேஸ் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா அடிச்சிருவாங்க, கண்டிப்பா வந்து நம்ம பிளே ஆஃப்ல போயிடுவோம். எவெல்லாம் வந்து 2026 வந்து உங்க டீம் ஃபுல்லாவே டவுன்ஃபாலா இருந்துச்சு, நீ உங்கள்கிட்ட வந்து இந்த வருஷம் கப்பே இல்லை எவெல்லாம் சொன்னோம், அவன் வாயாலே வந்து டீம் வந்து பிளே ஆஃப்ல போயிருச்சுரா அப்படின்னு சொல்லி நம்ம காதால எப்படா கேட்போம் அப்படி மாதிரி இருந்துச்சு.
இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் எப்பயும் போல வந்து நம்ம பசங்க உள்ள இறங்கினாங்க. இவங்களும் வந்து பவர் பிளேக்குள்ள வந்து கண்டிப்பா ஏதாவது ஸ்கோர் அடிப்பாங்க, ஹை ஸ்கோர் அடிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா வந்து அது கடைசி வரைக்கும் நடக்கல. ஏன் இப்போ வந்து அந்த பவர் பிளேக்குள்ளேயே வந்து முக்கியமான விக்கெட் எல்லாமே விழுந்துருச்சு. இது என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா வந்து ஸ்டேடியம் ஃபுல்லாகி வந்து எல்லோ டாமினேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பவர் பிளேலேயே வந்து ஒரு மெயினான விக்கெட்லாம் விழுந்ததுக்கப்புறம் வந்து ஆட்டத்துக்கு நாங்கள் வரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து சிவம் உள்ள இறங்கினாப்புல 17 பாலுக்கு வந்து 47 ரன்னுக்கிட்ட என்னமோ அடிச்சாப்புல. அதில் வந்து கொஞ்சம் 6-4 பறந்துச்சு. வந்து ருத்ராஜ் வந்து 49 பால்ல வந்து வெறும் 50 ரன் தான் அடிச்சிருந்தார். அந்த சீசன்ல வந்து இதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு முன்னால வந்து எங்கேயுமே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலுமே வந்து சிஎஸ்கே ஆகட்டும் நம்ம பங்காளி ஆகட்டும் யாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கப்பு இல்லைன்னு வந்து அஃபிஷியலாகவே ப்ரூவ் ஆயிருச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து 2 பேருமே வந்து பயங்கரமா வந்து டவுன்ஃபால் ஆகி வெளியே போயிட்டாங்க. இதுலயும் வந்து அவங்க ஜிடியோட பவுலிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்க பாராட்டி ஆகணும். அப்புறம் வந்து சுமங்கில் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு அதுக்காக பவுண்டரி லைன் கிட்ட. உண்மையில வந்து சரியான கேட்ச் அதெல்லாம். Shubman Gill, he posted last game, will catch the next one. They're catching everything tonight. லாஸ்ட் அந்த ஒரு கேட்ச்னால மட்டும் தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட மொத்தம் ஓப்பமே வந்து குழி தோண்டி போச்ச மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டேடியம்ல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து சன்னாய் தான் நின்னாங்க. உண்மையிலே வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எப்பா டேய் போதும்டா. மொத்தம் வந்து சிஎஸ்கே அடிச்ச ரன்னு பார்த்தாக்கா வந்து வெறும் 140 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதுலேயே வந்து எல்லாரும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது வந்து குறிப்பாக சொல்லணும் போனால் வந்து 89 ரன் வித்தியாசத்தில் வந்து ஜிடி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் வந்து ஜிடி வந்து ஸ்கோர் போர்டில் வந்து 2வது பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து சிஎஸ்கேவும் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே போயிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் அப்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்றதா இல்லை வந்து சிஎஸ்கே வந்து இந்த அளவுக்கு வந்து டவுன்ஃபால் ஆகி வந்து வெளியே போயிட்டாங்க நினச்சி ஃபீல் பண்ணுறதான்னு தெரியல. பிளே ஆஃப்ல போகிறதுக்கு வந்து எந்தெந்த டீம்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாலுமே வந்து நம்ம வந்து பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும் எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். மூணுலையுமே வந்து டாமினன்ஸாக இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும். ஆனால் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து நிரூபிச்சிட்டாங்க ஜிடி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வந்து பிளே ஆஃப்ல வந்து ஆல்ரெடி வந்து ஆர்சிபி உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் உள்ள போவா, யார் வந்து ஃபைனல்ல வந்து யாருக்கு மேட்ச் வர போகுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.